இதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து பெரிய விஷயமே. மலப்பாக இருக்கும். நமக்கு கொட்டி வச்சோம் அப்படின்னா கெட்டி ஆகிடுது. ஏர் டைட் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா நிறைய. பன்னீர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் கிளீனிங். இன்றைக்கி ஏன் கிளீனிங் அப்படின்னா குட்டீஸ் யாரும் இன்றைக்கி வீட்டில் இல்லை. பெரியவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சின்னவங்களை வந்து அவங்க தாத்தாவும் சித்தப்பாவும் சேர்ந்து அவங்க அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். குக்கிங் வந்து இன்றைக்கி பண்ண வேணாம், ஏதாவது கடையில் பார்த்துக்கலாம், இல்லை க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் வாங்க க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து முடிச்சிடலாம். ஏன்னா திங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த சைடு எல்லாமே எடுத்து வச்சு துடைக்கணும். ஒட்டடை அடித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மேலேருந்து டஸ்ட்டு விழுவது குறையும். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டடை அடித்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஒரு க்ளீன் பண்ணுவீங்க, ஒட்டடை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஒட்டடை அடிக்கிறதுக்காக இந்த ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். சும்மா நார்மல் லோக்கல் ஷாப்பில் வாங்கினதான். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அந்த உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, நான் அதை ட்ரை பண்ணல. அது அந்தளவுக்கு க்ளீனாக வருமா எனக்கு தெரியல. இதுனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே செவர் ஃபுல்லாக தொடச்ச மாதிரி ஆயிடுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அழுக்கு இருக்குது. இப்படி கையில் வந்து நிறையவே வருது. இது ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணும்போது ஒருத்தவங்க சுத்தமாக இருக்கிறத இதை எதுக்கு வேணுக்குன்னே க்ளீன் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சு இது பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்த்தா இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அழுக்கெல்லாம் தெரியாது, க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்காகவே தான் இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து பெரிய விஷயமே. மலப்பாக இருக்கும் நமக்கு. ஆனால் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 months மினிமம் 6 months ஆக அப்படியே இருக்கும். ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இந்த முன்னாடி இருக்கிற இடம் மட்டும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த இடம் தொடச்சிக்குவேன். உள்ளே ஃபுல்லாகவே எடுத்து வச்சு துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் எடுத்து வச்சு துடைச்சிருவேன். மாத்திரை எங்கே பார்த்தாலும் மாத்திரை தான். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர்ட் பேட்டர்ன் டிமார்ட்டில் வாங்கினது தான். நிறைய பேர் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாகவே அது டிமார்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். சரி பிளாஸ்டிக்கில் வச்சுருக்க வேணாம்னு சொல்லி அப்புறமா கிளாஸில் மாற்றினது. கிச்சனில் வேறு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஃபுல்லாக இங்கே எடுத்து வச்சு கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்குன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாக எறும்பு. வெயில் சீசன் ஆனால் அவ்வளோ எறும்பு. எதுக்கு தான் அவ்வளோ எறும்பு வருதுன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு. ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கிற மாதிரியே தெரியாது. அடுத்த மெயின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஸ்டாண்டு தான். இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பெரிய விஷயம். எவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கேவலமாக இருக்கு. இது எவ்வளோ டஸ்ட் பாருங்க, பயங்கர கேவலமாக இருக்கு. ஸ்டாண்டு வந்து எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல். நிறைய பேர் இதோட லிங்க்கு கேட்டிருந்தீங்க. அமேசானில் வந்து உடன் ஸ்டூ ஸ்டாண்டு அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா மேலே எட்ட மாட்டேங்குது. பார்த்து க்ளீன் பண்ணி நீட்டாக துடைக்கிறதுக்கு அவர் இருந்தாருன்னா இந்த ஷெல்ஃப் எப்பொழுதுமே அவர் தான் துடைச்சி கொடுப்பாரு. நமக்கு இதெல்லாம் எட்டாது. எறும்பு தொல்லை பயங்கர தொல்லையாக இருக்குங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ஓரளவுக்கு தொடச்சாச்சு. எப்பொழுதுமே இந்த நார் வச்சு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த அழுக்கு ஃபுல்லாக போயிடும்.
வா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ இதனால தான் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாமல் ஒரு 6 months ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு குப்பையும் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ விருது இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா டப்பா மூடி இதெல்லாம் பயங்கரமாக அழுக்கு இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஈரக்கையோடு எடுக்கிறோம், போகிறோம் வரோம். இதை மட்டும் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டே வச்சு தொடச்சோன்னா போதும். நீங்கள் ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பொங்கலுக்கு தான் நம்ம ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த டாப் மூடியை மட்டும் லைட்டாக அப்படியே தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். எல்லா இடமும் இடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு. இது பார்க்க உங்களுக்கு தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பொழுதும் ஒரு நீட்டாக இருக்கிற ஃபீல் இருக்கும். இல்லைனா எனி டைம் எல்லாமே அழுக்காக இருக்குது, கச்ச கச்சன்னு இருக்குன்ற மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பன்னீர் யூஸ் பண்ணிப்பேன். கிச்சன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, ஷெல்ஃபாக இருந்தாலுமே சரி, நல்லா தொடச்சிட்டு 3rd டைம் துடைக்கும் போது லைட்டாக பன்னீர் தெளிச்சுட்டு ஒரு தடவை தொடச்சிருவேன். இந்த கேப் அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது நான் வந்து பன்னீரில் லைட்டாக டிக் பண்ணி தான் வந்து துடைப்பேன். பன்னீர் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் இது லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் இதை வச்சு தொடச்சி பாருங்கள், அப்படியே ஒரு தொடச்ச ஒரு ஃபீலிங் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த காலிங் வச்சுலாம் வந்து துடைக்கலாம், பட் அந்த பன்னீர் வச்சு துடைக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும், க்ளீன் பண்ணதோட ஒரு திருப்தி கிடைக்கும். அது நல்ல வாசமாக ஸ்மெல்லாக அரோமா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடச்சாச்சு, பன்னீர் போட்டு ஒரு தடவை தெளித்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி தொடச்சாச்சு. இந்த உடன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஃபோர்க்கு, எக்ஸ்ட்ரா ஸ்பூனு, அப்புறம் இந்த இடுக்கி இதெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருப்பேன். அடுத்து ஒன்று நான் எடுத்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடியாப்பம் மேக்கர் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்பவே இல்லை, ஆனால் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்துச்சு. நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை கூட வந்து ஒரு டெக்கர் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். அது செடி எங்கே இருந்தாலும் நமக்கு செடி இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. வச்சுட்டாச்சு. நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு ஆர்டரில் தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஃபஸ்ட்டு வரும்போது தான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் பழகிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள்னால் அது அந்த இடத்துல தான் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணும்போதும் அதே இடத்துல வச்சு பழக்கினதுனால ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே தான் போயிடும். ஸோ எடுக்கவோ போகவோ நமக்கு வந்து என்றைக்குமே சிரமம் இருந்ததில்லை. புதுசாக யாராவது வந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், பட் பழகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமனாரோட பாலிசி, வச்ச இடத்துல இருக்கணும். ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் வந்து நான் அது பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆட்டோமேட்டிக்காக கையை அது அந்த இருக்கிற இடத்துக்கு போகும், இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சிடும். வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அதோட இடம் தான். இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. இந்த இடத்துக்கு இது கரெக்டாக இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் இந்த இடமே எனக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்டோரேஜுமே வந்து முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா அதிகமாக வச்சுருக்கிறது மட்டும்தான் அந்த ரூமில், ஸ்டோர் ரூமில் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். காஃபி டப்பா பார்க்க அழகாக இருந்தது. ஹோமி ஸ்பாட் திருச்சியில் அங்கே வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா, கொட்டி வச்சோம் அப்படின்னா கெட்டி ஆகிடுது, ஏர் டைட் கிடையாது.
மற்றபடி உப்பு கொட்டி வைக்க, டீ தூள் கொட்டி வைக்கனா இந்த பாக்ஸ் ஓகே. காஃபி பவுடருக்கு இது செட் ஆகலை. ஸோ இருந்தாலும் இது அழகாக இருக்குது, எனக்கு தூக்கி போட மனசில்லை, வாங்கிட்டேன். இது ஒரு டெக்கருக்காக யூஸ் பண்ணணுமே அப்படின்றதுனால செப்பரேட்டாக காஃபி பவுடர் ஒரு அதே இடத்துல இருக்க தான் செய்யும். பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இந்த குட்டி சொம்பு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு, நம்ம பேக்கெட் ஏதாவது பிரித்தோம்னா ரப்பர் பேண்ட் சுற்றி வைக்கிறதுக்காக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் இருக்கும். அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் எல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டில் அதிகமாக வந்து கிளட்டர் செய்கிற இடம்னா எனக்கு இதுதான். எத்தனையோ தடவை சொல்லி பார்ப்பேன், யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, உருளைக்கிழங்கு கூட இல்லை, சிப்ஸ் இருக்குது. இதை மட்டும் வீக்லி ஒன்ஸ், இது வந்து துடைக்கிறது கிடையாது, பட் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து கிச்சனில் மெயின் துடைக்கிற மெயின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஷெல்ஃபு. இதுலேயும் வந்து பயங்கரமாக வந்து அழுக்கு இருக்கும். தூரத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியும். நான் இதை இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டப்பாவுக்கடையும் இவ்வளோ அழுக்கு இருக்கும் நமக்கு. இது ஒரு 2 months ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கரை ஃபுல்லாகவே போயிடும். அதை வச்சு எடுக்கிறதுனால ஃபுல்லாகவே உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா நீட்டாகிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை டப்பா இல்லைங்களா, அதை வச்சு இந்த இடம் இதாகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கவரில் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. வெளியில் தான் எடுத்து வைப்பேன், ஆனால் எங்கள் மாமாவுக்கு வெளியில் வைக்கிறது பிடிக்காது, கவரில் தான் வைக்கலாம். எனக்கு அது புக்கு பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காகவே இருக்காது. பட் இது அவ்வளோதான். இந்த இடம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கவுண்டர் டாப் மட்டும் லைட்டாக அப்படியே துடைச்சிட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ இவங்களெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். எடுத்து வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா தண்ணி கரை பட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே அழுக்கு இருக்கும். இது நீட்டாக தொடச்சிட்டோம்னா வந்து நீட்டாக இருக்கும்.
இன்னும் 2-3 மாதத்துக்கு கிச்சன் பார்க்க அப்படியே நீட்டாக இருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் குக் பண்ணும்போது. இதே மாதிரி இன்னொரு கிளீனிங் vlogல உங்களை அடுத்த வாரம் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.